சின்ராசே, சின்ராசே, டேய் சின்ராசே. வீடு பூட்டி கிடக்கு, மாட்டையும் காணோம். எங்க போயிட்டான்? பெரியசாமி, சின்ராச பாத்தியா? இப்பதான் மாட்டை ஓட்டிட்டு போறேன். அடச்சே. ஏப்பா, இந்த பூம்பு மாட்டுக்காரன் சின்ராச பாத்தியா? இப்பதான் போறாரு. சரிப்பா. ஏ சின்ராச, ஏ சின்ராச, தலைவர் உன்னை பார்க்கணும்னாரு. என்ன விஷயம்னே? தெரியலப்பா, பருத்தி காட்டுல நின்னுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன கூப்பிட்டு சின்ராச கூட்டு வானாரு. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னப்பா தெரியும். வா வா வா. கும்புறங்கய்யா, வர சொன்னீங்களாமே. போன வருஷம் மார்கழி மாசம் இவன் வீட்டுக்கு போய் இவன் மக கல்யாண விஷயமா குறிப்பாத்து சொன்னியாடா? ஆமாங்கய்யா. நீ கொடுத்த உத்தரவாதத்துல தான் வடுகப்பட்டி சண்முக ஆசிரியர் மயனுக்கு இவன் பொண்ணை கொடுத்துருக்கான். பொண்ணை கட்டி கொடுத்த தேதியில இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இப்போ இவன் பொண்ணு வாழ வெட்டி வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஜோசியம், ஜாதகம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் ஜனங்களோட நம்பிக்கைடா. இதுல யாரும் விளையாடக்கூடாது. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அருள் வாக்க நினைச்சுதான் ஜனங்க அவங்க குறைய சொல்ல உங்ககிட்ட வராங்க. அந்த நம்பிக்கை நீ காப்பாத்த வேணாமா? காசையும் காவலுக்கு அரிசியும் வாங்கிக்கிட்டு கண்டதையும் உளர்வு போல இருக்கு. இல்லங்கய்யா. டேய், நீ சொன்ன வார்த்தை நம்பி அவன் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதுடா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ சொல்றா. என் கந்தன் சொன்னா கடவுள் சொன்ன மாதிரிங்கய்யா. அவன் உத்தரவு கொடுத்து இது வரைக்கும் யாரும் சோட போனதில்ல. இவங்க விஷயத்துல ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியலையா. உங்க அப்பா தாத்தா காலத்துல இதை தொழிலா பண்ணல, ஜனங்களுக்கு ஒரு சேவையா பண்ணாங்க. அதுக்கு தாண்டா எங்க அப்பா சன்மானமா உங்களுக்கு 2 சென்ட் நிலத்தையும் கொடுத்து அதுல வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாரு? உனக்கு ஏதாச்சும் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா. எதுக்குடா ஜனங்க வயித்துல அடிக்கிற? நீ குறி சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். உன் மாட்டை வித்துட்டு எங்கிட்டாவது போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்க போ. போடா. குறி சொல்ற மூஞ்சிய பாரு. இவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சை கேட்டு பொண்ணை கொடுத்துருக்கிய. போங்க போங்க. அப்போ எனக்கு 12 வயசு ரகந்தா. அலங்காநல்லூர் மஞ்சு விரட்டில் மாடு பிடிக்க போன எங்கள் அப்பு வயிற்றுல கொம்பு கிழிச்சு குடல் செஞ்சு செத்து போனார். மாடு குத்தி அப்பன் செத்து போயிட்டாரேன்ற கோவத்தில் நீ குளத்தொழியில் விட்டுறக்கூடாது, உன் உசுர் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு பூமூ மாட்டுக்காரன்ற பெருமையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பா செத்து போயிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது ரகந்தா. மாடுக்கு தாண்டா எங்கள் குலதெய்வம். இன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் கூட தினம் 300-400 ரூபா கிடைக்கும். சாப்பாடு மற்ற செலவெல்லாம் போக தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். என்னடா கொடுக்குறாங்க ஜனங்க? என்ன கொடுக்குறாங்க? நீ தான் பார்க்குறல்ல. 1 ரூபா 2 ரூபா காசு, இல்லைன்னா காவலுக்கு அரிசி. அதுவும் சில வீடுகளில் கிடைக்கிறதில்ல. எத்தனை நாள் பட்னியாக கிடந்திருக்கேன் பார்த்துருக்கல்ல. என் அப்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த பொழப்பை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து ஜனங்க வயிற்றுல அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரா. ஈட்டியால குத்துற மாதிரி இருந்துச்சு. வேணாண்டா. இந்த ஊரு உறவு, அவ கொடுத்த இடம், வீடு எதுவுமே வேணாண்டா. நம்ம போயிடலாமாடா. உன்னை விற்க சொல்றாரா? உன்னை தவிர யாரும் எனக்கு வேணாண்டா. நீ என் உசுர்றா. கொலசாமிடா. பெருசா பேசுறாரு. போயிடலாம்டா கந்தா. உத்தரவு குடுறா. இந்த ஊர்ல இருக்கணுமா? இந்த ஊரை விட்டு போயிடலாமா? யாரவன்? யாருன்னு தெரியலையே. மாடு வேற கட்டி கிடக்கு.
முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே இந்த மூஞ்சிய. அசலூர்காரன் போல இருக்கு. ம் எழுப்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தூங்கிட்டு இருக்கான்ல. ம் ஆ உட்காரு. சிவா சிவா, பசிக்குதுப்பா. ஏ சீனிவாசா, ஆ எடுத்துட்டு வாப்பா. ஆ புளியோதரையில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? ம் எல்லாம் சரியாக தான் இருக்கு. பண்டிதரே. ம் ம் தம்பி அசலூரோ? ஆமாங்க ஐயா, ஜக்கம்பட்டி. உடனடியாக நடந்து வந்தீங்க போல் இருக்கு. அதான் அசந்து தூக்கிட்டீங்களா? ஆ ரொம்ப தொலைவில் இருந்து வரையலோ. மாடு வியாபாரமா? இல்லைங்க ஐயா, நான் பூம்பு மாட்டுக்காரன். ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோச்சிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். தெய்வ லட்சணம். உன்ன மாதிரி பூம்பும் மாட்டுக்காரங்கெல்லாம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாலமா இருக்கிறவங்க. உங்க மனசு சுத்தமா இருக்கும். ஸ்ரீனி, ஆ அவனுக்கும் கொடு. ம். பசியா இருப்ப, இது இல்லையா, சாப்பிடு. வேணாங்க ஐயா. கோயில்ல அன்னதானம் கொடுத்ததுப்பா, பிரசாதம். வேணான்னு சொல்லாத, வாங்கிக்க. தண்ணி விடு. தம்பி, உன் பேர் என்ன? சின்ராஸ். ஏதாவது உதவி வேணுமா? என்னடா இவன் பரதேசி மாதிரி இருக்கானு பார்க்குறியா? சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ம் தம்பி, பண்டிதர் இந்த ஊரில் பெரிய ஆள். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வைராக்கியத்தோடு இங்கே வந்து தங்கியிருக்காரு. தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நாங்களே இந்த மரத்தில் தான் தங்கியிருக்கோம். வேணும்னா நீ இங்கே வந்து தங்கிக்க. என்னப்பா யோசிக்கிற? நான் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல, கந்தனும் கூட இருக்கான். கந்தனா? அவர் யாரு? இந்த அவன்தான். ஓ, இவன் பேரு கந்தனா? அதான் நெத்தியில தெய்வத்தோட அம்சம் தெரிகிறது. பண்டிதரே, ம், எமக்கு ஒன்றும் தெரியலையே. உமக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, நேராக போய் வலது பக்கம் திரும்பி அரை பரலாங்க போனதும் ஒரு தோப்பு வரும். அதுக்கு மேற்கால 25 ஏக்கர் நிலம். என் தம்பி சொக்கலிங்கத்தோடது. அவன் குடும்பத்தோட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க. உனக்கும் தங்க இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், இடத்துக்கும் பாதுகாப்பு. என்ன சொல்கிற? என்ன தம்பி யோசிக்கிற? மாடு வச்சிருக்கியே, அந்த இடம் உனக்கு சௌரியமாக இருக்குமேனு பார்த்தேன். யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே? எவனாவது வந்து கேட்டானா ஞானவேல் பண்டிதர் சொன்னார்னு சொல்லு. வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. சரிங்கய்யா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். ம்